அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 26, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸுக்கு கீழே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூத்துக்குடியில் ரூபாய் 16,000 கோடியில் மின்சார வாகன ஆலைக்கு அடிக்கல். தூத்துக்குடி சில்லாநத்தம் சிப்காட் வளாகத்தில் ரூபாய் 16,000 கோடி முதலீட்டில் அமையவுள்ள வின்ஃபாஸ்ட் VANFASTன்னு நினைக்கிறேன் நிறுவனத்தின் மின்சார கார் தொழிற்சாலைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை அடிக்கல் நாட்டினார். சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வியட்நாம் நாட்டின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் மின்சார கார் தொழிற்சாலை அமைப்பதற்கு 16,000 கோடி முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி சில்லாநத்தம் சிப்காட் வளாகத்தில் இந்நிறுவனம் அமைப்பதற்கு தேவையான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்றி வேந்தன் தொழில். குடிகளை பிறர் வருத்தாமல் காத்து தானும் அருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழி அன்றுன்னு செங்கோன்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நியூஸஸ் கம்மி தான், ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். 10 ஆண்டுகளில் மாதாந்திர குடும்ப செலவு 2 மடங்கு அதிகரிப்பு. குடும்ப நுகர்வோர் செலவின ஆய்வில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. தனிநபர் சராசரி மாதாந்திர குடும்ப செலவுன்னு போட்டு 2001 2001ன்றது அந்த பொருளாதார வகுப்புகள் வாரியாகன்னு கொடுத்துருக்காங்க. வகுப்பு கிராமப்புறம் நகர்ப்புறம்னு போட்டு பர்சன்டேஜ் வைஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் சமூக குழுக்கள் வாரியாகன்னு கொடுத்துருக்காங்க. பல்வேறு காலகட்டங்களில் சராசரி மாதாந்திர குடும்ப செலவு அதாவது 1999 டு 2000 எப்படி இருந்திருக்கு, அப்புறம் 2022 டு 2023 எப்படி இருந்திருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் வாரியாகன்னு கொடுத்துருக்காங்க. தென் மாநிலங்களில் சராசரி மாதாந்திர குடும்ப செலவு அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பாருங்கள் 5310, நகர்ப்புறத்தில் 7630, கிராமப்புறத்தில் 5310, நகர்ப்புறத்தில் 7630. இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க குரூப் 4க்கோ இல்லை குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3க்கு ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க, மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க, இப்போ இருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோன்றவங்க இந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேரில் வேறு ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக எழுதுகிறப்போ இதையும் இன்சர்ட் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி டேட்டா தெரிஞ்சிருக்கு, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்றத அது மூலிமா நம்ம காட்டிக்கலாம். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் அண்ட் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.